ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அது என்ன ரெசிபின்னா சீ ஃபுட் ஐட்டம் ப்ரான்ஸ் தொக்கு. இதை நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வைங்க. நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கிச்சனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் கிச்சனில் நீங்கள் தயாராகுங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த வீடியோ பாருங்கள் கடைசி வரையும். வீடியோ ஸ்கிப் பண்ண வேணாம். இது சிம்பிள் ரெசிபி. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நான் ரொம்ப இது நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனை லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஆயில் ஊற்றிருக்கோம். ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கோம், ஒரு பட்டை போட்டிருக்கோம், ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கோம். அது கூட வந்துட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதனால் வெங்காயத்தை உடனே போட்டாச்சு. வெங்காயத்தை போட்ட உடனே பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஆனியன் நம்ம கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்து லைட்டாக வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி சின்ன பீஸும் எடுத்து நான் வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு வெட்டினதை எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா காரத்துக்காக வந்துட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் அப்படி கிள்ளி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது கூடயே வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை ஆகணும். ஏன் இது நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுறது வந்து தொக்கு. வந்துட்டு கிரேவின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ வதக்கிற வெங்காயமும் ஆட் பண்ணுற தக்காளியும் தான் இதில் வந்துட்டு கிரேவி. அதனால் வந்துட்டு வெங்காயத்தை முடிஞ்ச வரையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும் நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இந்த பொசிஷன் வரும்போது நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் வந்துட்டு ஒரு தக்காளி ஃபுல்லாக நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்து பழமாக நான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு சின்ன தக்காளி இருந்தால் 2 போட்டுக்கலாம், இல்லை 1 இருந்தாலும் 1 போட்டுக்கலாம். இது நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை டிஸ்க்ரீஸ் பண்ணுறதாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஒரு 15 பீஸ் ப்ரான்ஸ் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு போர்ஷன் அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ற அளவு இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஓகே இனாஃபாக இருக்கும். அந்த அளவு தான் நான் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது கூடவே இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மல்லித்தூள் போட போகிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்துட்டு இந்த பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம கிண்ட போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு. இதுதான் தேவை இதுக்கு. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு நான்ஸ்டிக் தவாங்கிறதுனால அடி பிடிக்காது மேக்ஸிமம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரான்ஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சென்டரில் ஒரு சின்ன குடல் வரும், அதில் தான் அதோட மண் இருக்கும். அந்த குடலை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்துட்டு போடணும். இந்த பொசிஷன் வரும்போது இதை அப்படி கீறினீங்கன்னா தான் அந்த குடலை வந்து நம்மளால் வெளியில் எடுக்க முடியும். இல்லைன்னா வந்து ப்ரான்ஸை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒழுங்காக க்ளீன் பண்ணலைன்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நரன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி சாப்பிட்ணும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீங்களும் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் வந்துட்டு இதில் தண்ணி ஆட் பண்ணணும். நமக்கு வந்துட்டு நிறைய தேவையில்லை, தக்காளியோட இந்த இதுவே இருக்கும். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணுன்றக்காக வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்துட்டு சின்ன ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு தான் குக் பண்ணுறோம். இப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க ப்ரான்ஸும் சரி, அதுவும் சரி, மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி என்ன கலர் வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதுதான் இதோட நம்ம போட்டிருக்க ரேஷியோட வந்துட்டு அளவு.
இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் தொக்கு. இன்னும் கறி வேணும்னா வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செமி கிரேவியாக தான் வரும் தொக்குங்கிறதுனால. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்துட்டு 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ரைஸில் பிணைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வந்துட்டு பரோட்டா சப்பாத்திக்கு வந்துட்டு அப்படி ஒரு காம்பினேஷன் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷோட எண்ட் பொசிஷன் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணுற பவுலில் வந்து நான் அதை அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ மசாலா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது ஃபினிஷிங். ஸோ இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றியாச்சு. இதை அப்படியே எடுத்து சுட சுட சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது இதேமாதிரி சீ ஃபுட்டில் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை ஒரு புது ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.